வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் மோசமடைந்து வருவதற்கான அறிகுறியாக எகிப்து வடகிழக்கு சினாயில் காசாவுடனான தனது எல்லைக்கு கூடுதல் ராணுவ டேங்கர் மற்றும் கவச வாகனங்களையும் ஏராளமான துருப்புகளையும் அனுப்பியுள்ளது. ராணுவ டேங்கர் மற்றும் போர்க்கருவிகள் பொருத்தப்பட்ட கவச வாகனங்களின் தொடரணி காசாவுடனான எகிப்தின் எல்லையை நோக்கி பயணிப்பதை சினாயின் ஷேக் ஜுவட் பகுதியின் குடியிருப்பாளர்கள் கண்டதாக மனித உரிமைகளுக்கான சினாய் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. மற்றொரு வாகன தொடரணியில் கவச வாகனங்கள் ஷேக் ஜுவாய்டின் தெற்கே உள்ள அல்ஜுரா கிராமத்திற்கு வந்ததாகவும் சினாய் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. தெற்கு காசாவின் எல்லை நகரமான ரஃபா மீதான தாக்குதல்கள் தொடர்பாக எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஆழமான விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த ராணுவ ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் இஸ்ரேல் ரஃபா எல்லைக்கடவையை கைப்பற்றி சுமார் 1.5 மில்லியன் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள நகரத்தில் ராணுவ நடவடிக்கைகளை தொடங்கியது. இஸ்ரேலுடன் 45 ஆண்டுகால சமாதான உடன்படிக்கை செய்து பாதுகாப்பு விஷயங்களில் நெருக்கமாக ஒத்துழைக்கும் எகிப்தை இஸ்ரேலின் இந்த தாக்குதல் கோபப்படுத்தியது. கடந்த வாரம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் எகிப்திய ராணுவ வட்டாரம் ஒன்று எல்லைக்கடவை தாக்கப்படுவதற்கு எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எந்த ராணுவ நடவடிக்கை ஒருங்கிணைப்பும் இல்லை என்று கூறியது பற்றி தெரிவித்திருந்தோம். ரஃபா எல்லைக்கடவையை இஸ்ரேல் கைப்பற்றியதன் விளைவாக காசாவுக்கான மனிதாபிமான உதவிகள் அந்த எல்லைக்கடவையின் எகிப்திய பக்கத்தை மூடியது எகிப்திய அரசு. அதனால் காசாவுக்குள் உதவி பொருட்கள் அந்த எல்லைக்கடவை ஊடாக செல்வது நிறுத்தப்பட்டது. எல்லைக்கடவையை மீண்டும் திறக்குமாறு இஸ்ரேலின் கோரிக்கைகளை எகிப்து நிராகரித்தது. எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபட்டா எல்-சிசி ரஃபா எல்லைக்கடவை கட்டுப்பாட்டை இஸ்ரேல் பயன்படுத்தி காசா முற்றுகையை நீடிக்க விரும்புவதாக கூறினார். எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ராஜதந்திர மோதல் பல நாட்களாக ஆழமடைந்து வருகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை எகிப்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி கைரோ இஸ்ரேலுடனான இருதரப்பு உறவுகளை குறைத்துக் கொள்வது பற்றி பரிசீலித்து வருவதாகவும் அவர்களது தூதரை திரும்ப பெறுவது உட்பட ராஜதந்திர உறவுகளையும் கணிசமாக குறைத்துக் கொள்ள திட்டமிடுவதாகவும் தகவல் வெளியிட்டது. இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டி சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் தென்னாப்பிரிக்காவுடன் இணையப் போவதாகவும் எகிப்து அறிவித்துள்ளது. இதற்கிடையில் காசாவுக்கான உதவி பொருட்கள் போவதை இஸ்ரேல் தடுப்பதாக எகிப்திய வெளியுறவு அமைச்சர் சமே ஷோக்ரி குற்றம் சாட்டியுள்ளார். அவரது கூற்றின்படி ரஃபா எல்லைக்கடவையை கைவிட்டு இஸ்ரேலிய ராணுவம் பின்வாங்கினால் காசாவுக்கான உதவி பொருட்கள் உள்ளே போகும். அப்படி செய்தால் ஹமாஸ் மீண்டும் ரஃபா எல்லைக்கடவையை கைப்பற்றும் என்று கூறிய இஸ்ரேல் அதை செய்ய முடியாது என்றது. ராஜதந்திரிகளும் ஆய்வாளர்களும் இஸ்ரேலும் எகிப்தும் இப்படி வார்த்தைகளில் மோதிக்கொள்வது எகிப்திய ராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளும் இஸ்ரேலிய ராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளும் நிர்வகிக்கும் நுட்பமான பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை உறவுகளில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று பார்க்கிறார்கள். சினாய்க்கு கூடுதல் எகிப்திய துருப்புகள் அனுப்பப்படுவது போரில் ஒரு தீவிரமான விரிவாக்கத்தை குறிக்கும் என்று முன்னாள் மூத்த மேற்கத்திய ராஜதந்திரி ஒருவர் தெரிவித்தார். எகிப்திய ஜனாதிபதி அப்தல் ஃபட்டா எல்-சிசி ரஃபா எல்லைக்கடவையின் பாதுகாப்பை வலுப்படுத்தி வருவதாக கடந்த வியாழக்கிழமை பஹ்ரைனில் நடைபெற்ற 33வது அரபு உச்சி மாநாட்டில் தெரிவித்தார். அதே அரபு உச்சி மாநாட்டில் காசாவில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படைக்கு அரபு லீக் அழைப்பு விடுத்துள்ளது. அதை ஐநா ஏற்றுக்கொண்டால் ரஃபா எல்லைக்கடவையில் இஸ்ரேலிய துருப்புக்கள் இருக்கும், எகிப்திய துருப்புக்களும் இருக்கும், ஐநா அமைதி படையும் இருக்கும். அப்படியான சூழ்நிலையில் எகிப்து மேலதிக துருப்புக்களை காசா எல்லைக்கு அனுப்புவது நிச்சயம் பதட்டத்தை ஏற்படுத்திவிடும். மற்றொரு பக்கத்தில் அரபு லீக் ஐநா அமைதிப்படையை கூற அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் காசாவில் ஒரு பன்னாட்டு அமைதிப்படையில் சேர அரபு நாடுகளை ஊக்குவிக்க முயல்கிறது. இந்த முயற்சியை ஆய்வு செய்ய 3 அரபு நாடுகள் ஐக்கிய அரபு அமீரகம், மொராக்கோ மற்றும் பெயர் குறிப்பிடப்படாத 3வது அரபு நாடு பூர்வாங்க விவாதங்களை நடத்தியதாகவும், ஆனால் அமெரிக்கா பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்றும் ஐநாவில் பாலஸ்தீனம் முழு உறுப்பினராக அங்கீகரிப்பதை அமெரிக்க பாதுகாப்பு கவுன்சில் தடுக்கக்கூடாது என்று அவர்கள் விரும்புவதாகவும் அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. அவர்கள் வெளியிட்ட தகவலின்படி அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் ஒரு கூட்டாளியாக பார்க்கப்படும் என்ற பயத்தில் சவுதி அரேபியா உட்பட சில அரபு நாடுகள் தங்கள் படைகளை அனுப்ப மறுத்துவிட்டன. ஆனால் அதே நேரத்தில் காசா பகுதியில் செயற்படும் ஒரு சர்வதேச படையின் வருகையை அவர்கள் எதிர்க்க மாட்டார்கள். பல மேற்கத்திய மற்றும் அரேபிய அதிகாரிகளின் கூற்றுப்படி அமைதி காக்கும் படையின் ஒரு பகுதியாக அமெரிக்க படைகளை நிறுத்த விரும்பவில்லை என்று வெள்ளை மாளிகை தெளிவுபடுத்தியுள்ளது. ஆனால் இஸ்ரேல் இந்த முயற்சிக்கு உடன்பட தயாரா என்பது தெளிவாக தெரியவில்லை.
காசாவில் இஸ்ரேலிய படைகள் இருப்பதற்கு மாற்றுத் தீர்வை எட்டு அரபு மற்றும் மேற்கத்திய நாடுகள் போராடி வரும் நிலையில் காசாவில் செயற்படும் சர்வதேச படையின் யோசனையை அரபு நாடுகள் கொள்கை அளவில் ஏற்க தொடங்கியுள்ளன என்று ராஜதந்திர வட்டாரங்களில் கூறப்படுகிறது. போருக்கு பின்னர் காசா தொடர்பான இஸ்ரேலின் திட்டங்களின் தெளிவின்மை அமெரிக்கா உட்பட இஸ்ரேலின் நட்பு நாடுகளை விரக்தியடைய செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு நிர்வாகம் மற்றும் நம்பகமான திட்டங்களை உருவாக்க வாஷிங்டன் பல வாரங்களாக உழைத்து வருவதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறியுள்ளார். அவர் மேலும் கூறிய போது அரபு நாடுகள் மற்றும் பிற நட்பு நாடுகளோடு மறுசீரமைப்பு தொடர்பாக பேசி வருகிறோம். ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் சில வகுக்கப்படுகின்றன, தெளிவான மற்றும் திடமான சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றன என்று கூறிய ஆண்டனி பிளிங்கன், ஆனால் அப்படி தெளிவான திட்டங்கள் இஸ்ரேலில் இருந்து வருவதை நாங்கள் பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க அதிகாரிகளை மேற்கோள் காட்டி தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஜனாதிபதி ஜோ பைடனின் நிர்வாகம் போரின் முடிவுக்கு பின்னர் காசா பகுதியில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படும் அதிகார வெற்றிடத்தை நிரப்ப அரபு அமைதி காக்கும் படைகளின் கூட்டணியை உருவாக்க விரும்புகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் போன்ற சில இஸ்ரேலிய அதிகாரிகள் சர்வதேச படைக்கு ஆதரவை தெரிவித்தாலும் இஸ்ரேலிய அரசின் தெளிவின்மை போருக்கு பிந்தைய திட்டமிடலை கடினமாக்குகிறது. பிராந்தியத்தில் தனது பங்காளிகளுடன் அமைதி காக்கும் படைகளின் யோசனையை அமெரிக்கா எழுப்பியதை உறுதிப்படுத்திய அரபு அதிகாரி ஒருவர் போருக்கு பிந்தைய திட்டங்கள் குறித்து அரபு நாடுகளிடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக கூறினார். அடுத்த நாள் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்று அவர் கூறுகிறார். அக்டோபர் 7ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து காசா பகுதியில் சிவில் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. பெரும்பாலான உள்கட்டமைப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் இஸ்ரேல் காசாவில் ஹமாஸை அழிப்பதாக உறுதியளித்தது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் ஹமாஸை பலவீனப்படுத்த முடிந்த போதிலும் அமெரிக்காவும் அரபு நாடுகளும் ஹமாஸை முழுமையாக தோற்கடிக்க முடியாது என்று இஸ்ரேலை தனிப்பட்ட முறையில் எச்சரித்தன. ஏனெனில் அது பாலஸ்தீனிய சமூக கட்டமைப்பின் ஒரு பகுதி என்று அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறினார். இப்போது அமெரிக்கா ரஃபா எல்லைக்கடவையை திறப்பது பற்றி எகிப்துடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது என்று கூறிய அவர், எகிப்தை சம்மதிக்க வைக்க முடியும் என்று அமெரிக்கா கருதுவதாகவும், ஆனால் அது கடினமான பேச்சுவார்த்தையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார்.